அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்த சினிமா பாடல் எழுதும் வைரமுத்து இப்போ மீண்டும் ராமபிரானை ஒரு விருது வழங்கக்கூடிய மேடையில், அதுவும் கம்பர் ராமாயணத்தை பற்றி, கம்பரை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு மேடையில், அதுவும் தமிழ் பற்றாளர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய கூடியிருந்த மேடையில் இந்து கடவுள், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் இதிகாசமான ராமாயணத்துடைய காவிய நாயகன் ராமரை விஷ்ணுவுடைய மனித அவதாரம், ஒரு மனுஷன் பூமியில் பிறந்து எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் படுறாங்க அப்படிங்கிறத கடவுள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு எடுத்த அவதாரம் ராம அவதாரம். அந்த ராமரை கம்பர் மனநிலை சரியில்லாதவன், புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அப்படின்னு கம்பர் சொன்னதாட்டு அவர் சொன்ன கம்ப ராமாயணத்தில் கம்பர் சொன்ன வார்த்தைகளை திரிச்சு இவர் ஒரு அர்த்தம் புகட்டி அந்த மேடையில் ராமாயண காவிய நாயகன் இந்து கடவுள் ராமரை இழிவுபடுத்தியிருக்கார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், இப்போ பெருகி இருக்கக்கூடிய கலாச்சாரம், இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மேடைகளில் ஒருத்தரை பற்றி பெரும்பாலானவர்கள் கொண்டாடக்கூடிய ஒருத்தரை பற்றி ஒருத்தர் மேடையில் இழிவுபடுத்துகிறாரு அப்படின்னா, அந்த ஸ்பாட்டிலேயே அந்த இடத்திலேயே கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையை நிறைய பேர் இழந்துடுறாங்க. அதுதான் நிறைய விஷயம். அதான் விஷயம். இன்னைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பாரத பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் சோழி முடிக்கணும் அப்படின்னுங்கிற மாதிரியான விஷயத்தில், ஒரு அர்த்தத்தில் நெல்லை கண்ணன் அப்படிங்கிறவர், அவர் இப்போ இல்லை, மேடையில் பேசும்போது எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஒருத்தர் இந்த மாதிரி பேசும்போது மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள்ல இது மாதிரி பேசும்போது, அதாவது பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒருத்தர் பேசும்போது அந்த இடத்துலையே அதை கண்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுது. உடனே கைத்தட்டி சிரிக்கிறது, இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது, இந்த கலாச்சாரம் பெருகி போச்சு. அது மாதிரி தான் அந்த மேடையில் கம்பரை பற்றி புகழக்கூடிய, கம்பராமாயணத்தை, தமிழை புகழக்கூடிய ஒரு மேடையில் ஒருத்தர் இந்த மாதிரி ராமபிரானை மனநிலை சரியில்லாதவர், புத்தி சுவாதீனம் இல்லாதவருங்கிற மாதிரி வாலி சொன்னதாக கம்பர் எழுதியிருக்காருன்னு திரிச்சு சொன்ன இதை யாரும் அந்த இடத்துல கேள்வியே கேட்காம எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. இது முடிஞ்சு போச்சு. இது இப்போ சர்ச்சை ஆகிடுது. கண்டிப்பாக சர்ச்சை ஆகும்னு எதிர்பார்த்து தான் இருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் உண்மையிலேயே தமிழ் பற்றாளர்களே கிடையாது. வைரமுத்துலாம் தமிழ் பற்றாளரே கிடையாது. அவர் தமிழை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடியவர், அவ்வளோதான். தமிழை வைத்து சினிமா பாடல் எழுதி வியாபாரம் பண்ணி பைசா பார்க்குறது, அவ்வளோதான். மற்றபடி உண்மையான தமிழில் காதல்லாம் கிடையாது. உண்மையான தமிழ் பற்றுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஏதாவது ஒன்று எழுதி காசு சம்பாதிக்கணும், புக்கு போடணும், கட்சி சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசுறது, ஒரு சாராருக்கு எதிராகவே எப்பவும் பேசுறது, அதனால் ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கறது. இப்படி இன்றைக்கி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ் பேச்சு, ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா தமிழை எடுத்தால் தான் எந்த ஒரு சொற்பொழிவு எதுவும் பண்ண முடியும். அதை என்ன பண்ணுறது, தமிழை வச்சு வியாபாரம் பண்ணுறது, காசு பார்க்குறது, கட்சி சார்ந்து பேசுகிறது, அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. இவங்கெல்லாம் உண்மையிலேயே தமிழ் பற்றாளர்களே கிடையாது. தமிழை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அவ்வளோதான். அந்த நிலையில் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பி வரணும். இன்னும் வைரமுத்து மாதிரி நிறைய பேர் இந்து கடவுள்களை தமிழ் பற்றாளன் அப்படிங்கிற போர்வையில் கொச்சைப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், நிறைய மேடை பேச்சுக்களை இந்த மாதிரி பேசணும். அப்படியாவது உண்மையான சாமி கும்பிடக்கூடிய பக்தி உள்ள உண்மையான இந்துக்களுக்கு கோபம் வருதா பார்க்கணும், சூடு சொரணை இருக்குதா, கோபம் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா
இந்த மாதிரி கேவலமான ஆட்களை என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களை அவங்க ஒதுக்கி தள்ளுவாங்க, தவிர்ப்பாங்க.